அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் கதைகள். ஒரு ஊர்ல ஒருத்தர் தான். அவர் ரொம்ப ஏழை. ஒரு சின்ன அலுவலகத்துல வேலை பார்த்துட்டு இருந்தான். ஒரு தடவை அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவன் கண்ணுல ஒரு துளையிட்ட நாணயம் தென்படுது. அந்த காலத்துல துளையிட்ட நாணயம் கிடைச்சா அதிர்ஷ்டம் பெருகி வருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அவன் அதை பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுறான். ஆகா, அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்ட்டு அதை பத்திரமா எடுத்து தன்னுடைய சட்டப்பைக்குள்ள போட்டு வச்சிருக்கிறான். இதை மனைவிட்ட போய் சொல்றான். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு உண்மையாலுமே அதிர்ஷ்டம் தேடி வர ஆரம்பிச்சது அவனுக்கு. எந்த செயலை செய்தாலும் வெற்றி, எந்த பொருளை தொட்டாலும் பொண்ணாகுது. அவன் கொஞ்ச நாள்லயே பெரிய பணக்காரனே ஆயிட்டான். எப்பயாச்சும் அவன் வெளியே போகும்போது தன்னுடைய சட்டப்பைக்குள்ள அந்த துளையிட்டு நாணயம் இருக்கான்னு தடவி பார்த்துப்பான். வெளியே எடுத்து பார்க்க மாட்டான், தடவி மட்டும் பார்த்துப்பான். இப்படியே பல நாட்கள் போயிருது. ஒரு தடவை அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இந்த ஆசை வருது, நம்ம எப்பயாச்சும் வெளியெடுத்து பார்க்கலாம், இப்ப வா பார்க்கலாம், அந்த காசை வெளியெடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆசை அவனுக்கு. வெளியெடுத்து பார்க்கும்போது அது துளையிட்ட நாணயமே கிடையாது, ஒரு சாதா நாணயம். இதை மனைவிட்ட சொல்றான். என்ன என்ன ஆச்சு, துளையிட்ட நாணயம் காணோம் அப்படின்னு மனைவிட்ட சொல்றான். மனைவி அப்பதான் சொல்ல ஆரம்பிச்சாங்க, என்னங்க, உங்களோட சட்டப்பை ரொம்ப அழுக்கா இருக்குன்ட்டு துணி துவைக்கிறதுக்காக ஜன்னல்கிட்ட போய் உதறினேன். அதுக்குள்ள இருக்கிற காசு அதுக்குள்ள இருக்குன்னு எனக்கு அப்ப ஞாபகம் இல்லை. உதறினதுல காசு எங்கேயோ தெருவுல போய் விழுந்துருச்சு போல, அதை யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால நீங்க கோவப்பட்டுருவீங்கன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு சாதா நாணயத்தை எடுத்து உங்க சட்டப்பைக்குள்ள வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்ப நடந்தது அப்படின்னு அவன் கேட்கறான். என்னங்க, நீங்க காசு வாங்கிட்டு வந்தீங்கல்ல, அந்த காசு எடுத்துட்டு வந்தீங்கல்ல, அதுக்கு அடுத்த நாளே நடந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப எனக்கு அதிர்ஷ்டம் எல்லாம் கிடைச்சது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த மனைவி சொல்ல ஆரம்பிச்சாங்க. என்னங்க, அந்த காசுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரலங்க, அந்த காசு கொடுத்த நம்பிக்கை உங்களுக்கு ஊக்கத்தை இருந்துச்சு, அந்த ஊக்கத்தினாலதாங்க நீங்க இப்படி பணக்காரரா இருக்கீங்க அப்படின்னு மனைவி சொன்னாங்க. இங்க ஒரு திருக்குறள். வெள்ளத்தனைய வளர்நீட்ட மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு. தண்ணீருக்கு தக்கபடிதான் அதோட மலர் தண்டு அமையும். அந்த மாதிரிதான் மக்களோட ஊக்கத்துக்கு தக்கபடி உயர்வு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.